எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருப்பாடலிபுத்திரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. சமணர் கூற்றின்படி அரசன் மதக் களிற்றை ஏவ நாவரசர் மகிழ்வுடன் பாடியருளிய பதிகம். திருச்சிற்றம்பலம். பூண்டதோர் கேழல் ஏறும் பொன்கிகள் ஆமை புரள, பூண்டதோர் கேழல் ஏறும் பொன்கிகள் ஆமை புரள, நீண்டத்தின் தோள் பலம் சூழ்ந்து நிலாக்கதிர் போலவன் தூரும் காண்டகே உள்ளின் சிறகும் கலந்த கட்டங்க கோடியும் ஈண்டு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாமஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அங்க வருவதும் இல்லை. நாமஞ்சுவது யாதொன்றும் இல்லை இல்லை, அங்க வருவதும் இல்லை. பாடலிபுத்திரத்தின் ஜெயன மடத்திற்கு மருள்நீக்கியார் தலைவராகிறார். அப்போது அவருடைய பெயர் தர்மசேனர். மருள்நீக்கியார் சைவ சமயத்திற்கு மாறிய பொழுது திருநாவுக்கரசர் என்று பெயர் பெறுகிறார். இதனால் வெகுண்ட சமணர்கள் அரசன் துணையோடு அவருக்கு தீங்கு செய்கிறார்கள். அனைத்தையும் இறைவர் அருளால் வெல்கிறார். அரசனும் மனம் மாறி பாடலிபுத்திரத்தில் இருந்த சமணப்பள்ளியில் இடித்து குணபரலீஸ்வரம் என்ற திருக்கோயிலை கட்டுகிறான். இன்றைக்கு திருப்பாதிரிப்புலியூர் என்ற பெயருடன் ஒரு புகழ்பெற்ற சிவத்தலமாக அது விளங்குகிறது. இங்கு சிவபெருமானுக்கு பாடலீஸ்வரர் என்று பெயர். அம்மன் பெரியநாயகி. திருநாவுக்கரசர் அருளிய திருவதிகை வீரட்டானம் 2ஆம் தேவார பாடலில் பொருள் இது. தனது மார்பினில் பன்றி கொம்பு போன்ற பல்லினை ஆவரணமாக அணிந்தவரும் தாம் புனைந்து கொண்ட பொன்னின் நிறத்தினை ஒத்த ஆமை ஓட்டின் மேல் பொருளுமாறு தனது அழகிய தோள்களில் வளம் வருமாறு நிலாக்கதிர் போன்ற மென்மையான பூணூலினை மார்பில் அணிந்தவரும் கொக்கின் சிறகை ஆபரணமாக அணிந்தவரும் மழுவினை சித்திரமாக வரையப்பெற்ற கொடியினை உடையவரும் ஆகிய சிவபெருமான் இங்கே உள்ள கடில நதிக்கரையில் அமைந்துள்ள அதிகை நகரை உடையவர் ஆவார். இத்தகைய பெருமைகள் வாய்ந்த சிவபெருமானின் அடியனாகிய நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய பொருள் இனி தோன்றப் போவதும் இல்லை என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.